பணத்தை எடுத்துட்டு பாரதி மேல பழைய போட்டது, குழந்தைய கடத்தினது, அன்னைக்கு ஆதியை கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட அது மட்டும் இல்லாம ஆதி மறந்து போன அவன் வாழ்க்கைய பத்தியும் தெரியும்னு அந்த வீடியோல சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால எப்படியாவது அந்த லெட்டர் ஆதி கைக்கு போகாம நீதான் தடுத்து நிறுத்தணும். சும்மா தடுத்து நிறுத்தினா எப்படி மேடம் முடியும்? அந்த லெட்டரை எவன் எங்க போஸ்ட் பண்றான்னு தெரிஞ்சாலாவது அங்கேயே போய் அந்த லெட்டர் வர முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். இனிமே அந்த போஸ்ட்மேன் கிட்ட லெட்டர் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியா போஸ்ட் ஆபீஸ்ல ஆதின்ற பேர்ல வர லெட்டரை யார் வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருப்பான். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஓகே, நீ லைன்ல இரு. ஆதிக்கு வந்த லெட்டர்ல ஏரியா பேர் இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். இதோட வலசரவக்கம் ஏரியா போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து தான் லெட்டர் போஸ்ட் ஆயிருக்கு. நீ ஸ்ட்ரெயிட்டா போய் போஸ்ட் பாக்ஸை உடைச்சு உள்ள இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துரு. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். மித்ரா, நீயும் அந்த துறையும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கே உன்னோட ஆட்டத்தை முடிச்சு கட்டுறேன். லெட்டர் வந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீயும் துறையும் ஆதிக்கிட்ட மாட்டணும், அதான் முக்கியம். ஆனா உங்க 2 பேரையும் எப்படி ஆதிக்கிட்ட மாட்ட வைக்கிறது? அங்க பாரு, லெட்டர்ல எடுக்கறாங்க. வா வா வா, சீக்கிரம் வா. என்னப்பா? யார் பண்ணீங்களா? என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய், லெட்டர் திருடுறீங்களா? பாக்ஸ் எதுக்கு உடைச்சீங்க? அக்கா, நீ போலீஸ்க்கு கொடுங்க. ஓடுறேன் பாருங்க. புடிங்க. விடாதீங்க. புடிங்க. புடிங்க. அது சரி, அதுக்குள்ள போஸ்ட் பாக்ஸை உடைச்சு லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறியா? உன்னை விட மாட்டேன். அண்ணா, அந்த பைக்கை சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. ஏறுமா.